வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 297 திங்கட்கிழமை ஆகஸ்ட் 5, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். எங்கள் நகரம் எங்கள் ஆட்சி. சென்னை எழும்பூர் MSSW கல்லூரியில் பேராசிரியர் பழனித்துரை ஐயா பேருரை. ஆகஸ்ட் 4 ஞாயிறு. இன்று எங்கள் நகரம் எங்கள் ஆட்சி என்ற லட்சியத்தை முன்வைத்து நல்லூர் வட்டத்தின் சென்னை நகர் சந்திப்பு நடைபெற்றது. காலை முதல் நிகழ்வு 10:30 மணிக்கு வார்டு வாரியாக குழுக்களாக அமர்ந்து வார்டு வரைபடம், மக்கள் தொகை, அரசு அதிகாரிகள், டாக்டர், இன்ஜினியர், மாணவர்கள், இளைஞர்கள் பற்றிய புள்ளி விவரங்கள் தயாரிக்கப்பட்டது. அடுத்ததாக நிகழ்ச்சி உள்ளரங்கத்தில் சரியாக 11 மணிக்கு நாட்டு வணக்க பாடலுடன் தொடங்கியது. முதல் நிகழ்வாக வரைபடம் பற்றிய அனுபவங்கள் பகிரப்பட்டது. அதில் திருவண்ணாமலை திரு குமரவேல் முதல் முறையாக இந்த அனுபவம் எனக்கு கிடைத்துள்ளது, ஊர் சென்று இதை முழுமையாக தயாரிக்க தோன்றியதென்று தெரிவித்தார். நிகழ்ச்சியை அரசியல் கள பொறுப்பாளர் திரு அருட்பிரகாசம் தொகுத்து வழங்கினார். பேராசிரியர் திரு பழனித்துரை ஐயா பேசுகையில், நாம் இப்பொழுது அபாயமான காலகட்டத்தில் உள்ளோம். இந்த அபாய சூழ்நிலையில் இருந்து நாம் வெளிவர அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டம் நன்றாகவே உள்ளது, ஆனால் அதை மக்களிடையே கொண்டு செல்லவில்லை. 1947 நாடு சுதந்திரமடைந்தது, ஆனால் மக்கள் சுதந்திரமடையவில்லை. மக்கள் குடிமக்களாகவே இல்லை. 132 கோடி மக்களில் 82 கோடி மக்கள் முழுமையான உணவு இல்லாமல் இருக்கின்றார்கள். நாட்டில் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் உள்ளன. ஆடம்பர கட்டடங்கள், ஏர்போர்ட்டுகள் உள்ளன. ஆனால் குடிமக்களுக்கு அடிப்படை தேவைகள் எதுவுமே வந்து சேரவில்லை. நம் குடிமக்கள் முழு சுதந்திரமாக வாழ்வதற்கு அவர்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்ய பொதுமக்கள் கட்சி அரசியலிலிருந்து மக்கள் அரசியலுக்கு வர வேண்டும். நல்லூர் வட்டம் இதை மிக சிறப்பாக நல்ல முறையில் செய்து வருகிறது என்று பேசினார். அடுத்ததாக திரு பாலு அவர்கள் 2 காணொளியை காண்பித்து அது பற்றிய கருத்துக்களை கேட்டறிந்தார். பிறகு பேராசிரியர் பழனித்துரை ஐயா அவர்களின் சுற்றுப்பயணம், அது பற்றிய பத்திரிகையாளர் சந்திப்பு, அக்டோபர் 13 அன்று சென்னையில் நடைபெறவிருக்கும் கலாம் ஆண்டு புத்தாண்டு விழா ஆகியவற்றை விளக்கினார். அத்துடன் 200 வார்டுகளும் 200 நபர்கள் பொறுப்பேற்று வார்டு வாரியாக மக்களை ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டியதே இப்போதைய தேவை என்றார். நிகழ்ச்சி முடிந்தவுடன் அனைவருக்கும் உணவு வடபழனி பிரமுகர் திரு வேலு ஏற்பாடு செய்திருந்தார் என்று திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். கிண்டி அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களின் நாட்டு நலப்பணி திட்ட முகாமில் திரு அன்பு, திரு ஸ்ரீதர். கிண்டி அண்ணா பல்கலைக்கழக நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் 40 பேர், திட்ட ஒருங்கிணைப்பாளர் உதவி பேராசிரியர் கார்த்திகா தேவி அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள கூரம், நரப்பாக்கம், கீழம்பி கிராம பஞ்சாயத்துகளில் 4 நாட்கள் முகாமாக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, குழந்தைகள் மேம்பாடு, கல்வி சார்ந்த சமூக பணிகள் மேற்கொண்டு வருகின்றனர். அதில் ஒரு அங்கமாக நரப்பாக்கம் விவசாய நிலத்தில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு இயற்கை முறையில் கீரை விளைவிப்பதற்கான நில தயாரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அச்சந்தர்ப்பத்தில் நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு அன்பு, கிராமக்கள பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் கலந்து கொண்டு அம்மாணவர்களுக்கு தலைமை பண்பு, சமூக பார்வை, சமூக பொறுப்பு பற்றி விரிவான கலந்துரையாடல் செய்ததாக திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார். உள்ளம் நாடி இல்லம் தேடி சென்னையில் ஆகஸ்ட் 3 அன்று உள்ளம் நாடி இல்லம் தேடி பயணத்தில் பல்லாவரம் சமூக பொறுப்பாளர் மற்றும் ஆதிபகவன் யூடியூபர் ரமேஷ் அவர்கள் இல்லத்திற்கு அவரது அழைப்பின் பேரில் நல்லூர் வட்டம் திரு பாலு மற்றும் கலாம் ஜோதித்துறை பொறுப்பாளர் மாதவன் ஆகியோரின் சந்திப்பு. சுவையான மதிய உணவு, அன்பான விருந்தோம்பலுடன் இருந்ததோடு இந்த வருகை மற்றும் உரையாடல் எங்களுக்கு மிகுந்த மனமகிழ்ச்சியை அளித்ததாக திருமதி சந்தியா ரமேஷ் தெரிவித்தார். இந்திய ஹாக்கி அணி அரையிறுதிக்கு தகுதி. பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி கிரேட் பிரிட்டனை வீழ்த்தி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. பெனால்டி ஷூட் அவுட் முறையில் நடந்த ஆட்டத்தில் 4-2 என்ற கணக்கில் இந்திய ஹாக்கி அணி வெற்றி பெற்றது. இதில் முக்கிய பங்காற்றிய கோல்கீப்பர் ஸ்ரீஜேஷ்க்கு பாராட்டுக்கள் குவிந்து வருவது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.